இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் சுரக்காய் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீர் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எளிய வகையில் நம்ம எப்படி நிலத்தில் வந்து தண்ணி இருக்கா இல்லையா, எப்போ தண்ணி கொடுக்கணும், இன்றைக்கி தண்ணி கொடுத்தோம், எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து 5-in-1 மாய்ஸ்டர் இது மீட்டர் வச்சுருக்கோங்க. ஓகே. அது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்டு, பிஹெச் ப்ளஸ் வந்து நம்மளோட இதில் வந்து சத்து எவ்வளோ இருக்குது அதுங்கெல்லாம் வந்து அது கொடுக்குங்க. சன்லைட் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து டிவைஸ் வந்துங்க காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஒரு வந்து நம்ம வச்சிருக்கிறது டிஜிட்டல் மீட்ரு ஒரு 1000 rupeesக்குள்ளே வருதுங்க. ஆன்லைனில் கிடைக்குது. இது இந்த பிராண்ட் அந்த பிராண்டில் நீங்கள் எதுனாலும் போய்க்கலாம். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் இல்லை. ஓகே. இது ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லா செடிக்குமே வைக்கிற அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ணி அதே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடுற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னே எப்படி விட்டுருந்தோம்னா காய்ச்சலும் பாய்ச்சலுமா தண்ணி எல்லா விவசாயிகளும் விட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து மேலே காஞ்சிருக்கும், கீழே ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது தெரியறதுக்காக சரி இந்த மீட்டர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதை வச்சு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஆக்சுவலாக வந்து இந்த மீட்டர்லாம் நம்ம வாங்கிட்டு வரக்குள்ள நம்ம எப்படி பயன்படுத்தலாங்க? இது வந்து ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தாங்க. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டடு. ஓகே. ரொம்ப ஈரமாக இருக்கிற இடத்துல இது பண்ணக்கூடாதுங்க. ஈரம் இல்லாமல் ஓரளவுக்கு இதாக இருக்கிற இடத்துல தான் இது. ரொம்ப அந்த தண்ணி விட்டு சொதன்னு இருக்கிற இடத்துல இது பண்ணோம்னா மீட்ரு இதாகிடும், ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செடியிலேருந்து ஒரு 4 to 4.5 inches வந்து உள்ளே பண்ண மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு 1 to 2 minutes விட்டுட்டுங்க. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 2 to 3 minutesல உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இது இந்த சன்லைட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. அது நீங்கள் உங்களை அந்த ஷேட் பொறுத்து உங்களுக்கு இதாகும். இதில் இப்போ பாருங்கள் கண்டென்ட் வந்துருச்சு. மாய்ஸ்டர் வந்து 62% இருக்குங்க. பிஹெச் 7 இருக்குது. டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டில் கொடுக்குது 79. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக செடியிலேருந்து எந்த அளவு தள்ளி வச்சா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். 2 to 3 inches வந்து இன் அண்ட் அரௌண்ட் செடியில் வச்சிங்கன்னா செடிக்காய் என்ன இருக்குன்னு தெரியும். பாருங்கள், இங்கேயும் அங்கேயும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஃபெர்டிலிட்டியில் வேரியேஷன்ஸ் தெரியுது, காட்டுது இதில். ஓகே. அதே மாதிரி ஹியூமிடிட்டிலையும் வேரியேஷன்ஸ் காட்டுது. ஓகே. இது எதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுங்க? இப்போ வந்து இது இந்த 65% மாய்ஸ்டர் காட்டுது இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ வந்து 65 to 70, 80 வந்து நல்ல குட் மாய்ஸ்டரு. 40க்கு கீழே இல்லை 30க்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு மாய்ஸ்டரே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 40 கிட்ட வரும்போது நீங்கள் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் வாங்கி நம்ம வந்து என்னதான் ஈரப்பதம் வந்து நம்ம கண்ணளவில் பார்த்தாலும் ஒரு டெக்னாலஜி வைஸ் பார்க்கறது இன்னும் சிறப்புன்றீங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் இந்த இதுங்கெல்லாம் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து எங்களோட ஓன் ரிசர்ச்சில் தான் கிடைச்ச இது தான். இது டிவைஸ் டு டிவைஸ் மாறுங்க.